வந்துடும். இந்த பிரச்சனைலாம் வந்தால் திமுக கடுமையான பின்னடைவு. அப்போ நம்ம இந்த வேலையை பண்ணலாம். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ 4 எம்பி கூட ஜெயிக்கிட்டோம். திமுக ஒன்றும் இல்லாமல் போய்டும்ல, என்டிஏக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவ்வளோ அடியில் 2024 அவ்வளோ பிரிஞ்சு இருந்தப்போவே 13 எம்பி. கண்டிப்பாக. அப்போது இந்த ரேஞ்சு அப்படியே போனாங்கன்னா அது அப்போது நம்ம அடுத்த 2031 கூட்டணினே போட்டு தாவேக்க கூட நிற்கலாம். ஒரு வேளை அந்த கட்சி உயிரோடு வந்தால் அந்த மாதிரி ஒரு இது பேசியிருக்காங்க. ஏன் சார் இன்றைக்கி தான் அந்த கட்சியை வச்சு தான் இன்றைக்கி காங்கிரஸே வந்து நகர்ந்து போய்கிட்டு இருக்குது. காங்கிரஸு இவ்வளோ நாளாக தன் காலில் நடக்காமல் ஒருத்தன் நடக்காமையே ஒரு 30 வருஷம் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, கால் ரெண்டும் நடக்க முடியாது. உட்காந்துக்கிட்டே இருக்காங்கன்னா கால் செயல் இருந்து போயிடும். இது அந்த கேஸு. அது வந்து ஒரு வயசு குழந்த, 1.5 வயசு குழந்த, அது இப்போ தான் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்குது. இந்த இளைஞன் வந்து காலை நடக்க முடியாதவனா திமுக தூக்கிட்டு சுமந்துட்டுருக்கோம், இல்லை அதிமுக கூட்டம் அதிமுக தூக்கி சுமக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் வலுவான இளைஞர்கள். இது 1.5 வயசு குழந்த தூக்கி சுமக்க முடியுமா? மேலே ஏறி உட்காந்து நசிக்கிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். அதனால் இன்னொன்று இன்றைக்கி இது தாவேக்கா போகிற போக்கு பார்த்தா எனக்கு ரொம்ப நம்பிக்கை வருது. இந்த கட்சி பிரகாசமான எதிர்காலம் இருக்கடா ராசா அப்படின்னு. அதனால் அதுக்கு தான் காங்கிரஸ் யோசிக்குது. இதை வச்சுக்கிட்டே இங்கே பூச்சாண்டி காமிச்சிக்கிட்டே இங்கே சீட்டு ஜாஸ்தி வாங்குவோம். மாணிக்கம் தாகூர் கத்திக்கிட்டே இருங்க, பிரவீன் நீங்கள் பேசிகிட்டே இருங்க, மற்றவங்க பேசுங்க அப்படின்ட்டு அதை வச்சு சீட்டு ஜாஸ்தி கேட்கலாம். குறைஞ்ச 40 சீட்டு, அட்லீஸ்ட் 35 சீட்டாக வேணும் அப்படின்றது. அதனால் திமுகவுக்கு என்ன பிரச்சனை? இந்த திருவிழாவில் சிவாஜி சொல்லுவார், உன் அப்பா தச்சன் அவருக்கு ஆணவம் ஜாஸ்தி அப்படின்னா நான் சென்று வருகிறேன் மன்னா அப்படின்வார். என்று சொல்லாதீர்கள், சென்று வா என்று சொல்லுங்கள். அந்த மாதிரி திமுக அப்படின்றாங்க. இவங்களுக்கு போயிட்டாலும் திமுக பிரச்சனை. ஆனால் இப்போ போகாமல் இருக்க வச்சாலும் சீட்டு அவங்க இதை கோரிக்கை ஏற்றுக்கிட்டு சீட்டு ஜாஸ்தி கொடுக்கணும். இது 2க்கும் நடுவில் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. இந்த காங்கிரஸ் கூட ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை ஆனாலும் அந்த இல்லை கொஞ்சம் இவங்களுடைய மரியாதை மதிப்பு குறையுதுன்னு வச்சுக்கோங்க திமுகவுக்கு, டக்குன்னு விசிகா சிபிஎம் அதாவது மக்கள் நல கூட்டணி, இதில் மக்கள் நல கூட்டணி அது இப்போவும் உயிரோடு தான் இருக்குது. அது வந்து அந்த சிஸ்டத்துக்கு உயிர் இருக்குது. எப்போ வேணாலும் டக்குன்னு அது வந்துடும். இந்த ஜுராசிக் பார்க்கெலாம் போய் கரண்ட்டு போட்டோன்னு டக்குன்னு வந்துடும், அந்த மாதிரி வந்துடும். அது வந்து ஏறி உக்காந்துக்கும் தலைக்கு மேலே. அப்போ தெரியும். இதில் பாருங்கள், இவங்க பிரேமலதா இவங்க அந்த சைடை இது பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு அதிக சீட்டு கொடுத்தா இங்கே பிரச்சனை ஆகிடுன்னு கம்முன்னுட்டாங்க. அதனால் இந்த சைடு காங்கிரஸ் கொஞ்சம் கீழே இறங்கினா அவங்க மேலே எழுடுவாங்க. அதனால் பெரிய இது நான் உங்களுக்கு போன இன்டர்வியூ கூட சொன்னேன். ஆமாம் சார், ஸ்டாலின் உண்மையான பரீட்சையை எழுத போகிறாரு. பிப்ரவரி மாதம் மோதல் மாதம் நான் சொன்னேனா இல்லையா? கண்டிப்பாக ஆரம்பிச்சிச்சா? இது முடியறதுக்குள்ளே நீங்கள் சொன்னீங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைந்து பெருத்த புயலாக மார்ச் மாதத்திலும் தொடரும். அதுதான் பிரச்சனை.